Hello everyone, welcome to GLED SSC Tamil. நான் தான் கோகுல். SSC CGL 2024க்கான சதர்ன் ரீஜியன் அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரியா? அது எப்படி என்ன ஏதுன்னா அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களோட ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் வந்து போட சொல்லும். அதை போட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களோட அட்மிட் கார்டுன்றது டவுன்லோட் ஆகிடும். இப்போ அது மேட்டர் இல்லை, அது எல்லாருக்குமே பண்ண தெரியும். அதோட லிங்கை வந்து என்னோட டெலகிராம் சேனல்ல வந்து போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுத்துல நீங்க போட்டு உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சார் எனக்கு இன்னும் அட்மிட் கார்டே டவுன்லோட் ஆகலையே அப்படின்னு உங்களுக்கு சில பேர் வந்து கேள்வி கேட்கலாம். மேட்ரு என்னன்னா, இப்போ உங்களோட எக்ஸாம் டேட் என்னைக்கோ அதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும். சரியா? அந்த 4 நாள் நடுவுல அந்த டைம்ல தான் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இல்லைன்னா வெள்ளை பேஜ் தான் ஓப்பன் ஆகும். சரியா? அது ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு 24ஆம் தேதி எக்ஸாம் வச்சுக்கின்னு இப்பயே வந்து எனக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகல அப்படின்ட்டு வந்து யாருமே சொல்லாதீங்க. அது ஒண்ணு. சரியா? அது வந்து நிறைய பேர் வந்து பண்ற மிஸ்டேக்கு. அதை ஒண்ணு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் டைமுக்கு என்னென்னலாம் எடுத்துட்டு போனோம், என்னென்னலாம் முக்கியம், ஸோ அந்த டைம்ல வந்து என்ன மாதிரியான இஷ்யூ எல்லாம் ஆகும் அப்படின்றத சொல்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். முதல்ல நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னு ஒண்ணு அட்மிட் கார்டுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. யாருக்குமே தெரியாது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எழுத போறேன் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னா அவங்க தயவு செஞ்சு இதை பாருங்க. சரியா? பொறுமையா பாருங்கப்பா. ரிப்போர்ட்டிங் டைம் ஒரு 3 மணி கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா 3 மணி கொடுத்துருக்கு. எக்ஸாம் வந்து 4 மணிக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது எக்ஸாம். இதுக்கு நடுவில் தான் இந்த வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து நடக்கும். நீங்க எத்தனை மணிக்கு எக்ஸாம் சென்டருக்கு வந்து போயிருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 2:30 மணிக்கெல்லாம் போயிடுங்க. அதாவது உங்களோட ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுங்கன்னா உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு ரீச் ஆயிடுங்க. ஏன் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரீச் ஆகணும்? நான் வந்து இதுல கேட் க்ளோசிங் டைம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ 3 மணினா இது 4 மணியா இருக்காது, 5 மணியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. 3னா 3:45 கேட் க்ளோசிங் டைம் அப்படின்றது இந்த ஒரு 3/4 மணி நேரம்ன்றது எப்பயுமே கொடுப்பாங்க. 45 மினிட்ஸ் இது டைம்லாம் வந்து இது இல்லை. 45 மினிட்ஸ் வந்து எப்பயுமே கொடுப்பாங்க. சரியா? ஸோ அதுக்குள்ள நம்ம போனாலே போதும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி நம்ம 3ல இருந்து 3:45 தான் வந்து போறோம், அதனால நம்ம வந்து பொறுமையா போய்க்கலாம் இந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. இது பைக் வச்சிருக்கிறவங்களுக்கு ஓகே, ஓரளவுக்கு அப்ளிகபிள் ஆகும். பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எஸ்பெஷலி பஸ், சரியா? நான் வந்து என்னோட எக்ஸாம் சென்டர் வந்து பக்கத்துல தான், எங்க வீட்டு பக்கத்துல தான் போடுவாங்க. பக்கத்துலலாம் ரொம்ப பக்கத்துல இல்ல, கோவிலம்பாக்கம் தான் வந்து போடுவாங்க. சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா பஸ் பிடிச்சி போவேன். ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா எக்ஸாம் டைமிங் ரொம்ப கிட்ட இருக்கும், பஸ் வந்து வரவே வராது. ஓகேவா? ரிப்போர்ட்டிங் டைம் க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிலாம், அதாவது 5 நிமிஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நான் எக்ஸாம் போயிருக்கேன். ஸோ செம்ம ப்ரெஷர் ஆகும் அந்த டைம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு டேட் எப்போ வருது, கேட் வந்து க்ளோசிங் டைமுக்கு, அதாவது கேட் ஓப்பனிங் டைமுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வந்து போறது நல்லது. என்னென்னலாம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 போட்டோ எடுத்துட்டு போங்க. 2 போட்டோ, ரீசெண்டா எடுத்த போட்டோ எடுத்துட்டு போங்க. சரியா? அதுல இருக்கிற மூஞ்சி உங்க மூஞ்சா இருக்கணும். ஓகே, அது நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இல்ல நான் எக்ஸாம்ல அப்ளை பண்ணும்போது என்ன போட்டோ இருந்ததோ அதே போட்டோவே நான் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் அதுவும் இஷ்யூ கிடையாது. போட்டோ பெருசா வந்து இஷ்யூ கிடையாது. ஐடி ப்ரூஃப், உங்க ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னென்னலாம் எடுத்துட்டு போலாம்னா, ஆதார் கார்டு எல்லாருக்கிட்டையும் இருக்கும், நிறைய போட்டிருக்காங்க. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஓட்டர்ஸ் ஐடி. ஓகேவா? இன்னும் இருக்கு. நான் வந்து இது மூணுத்துல வந்து மெஜாரிட்டி எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கும். இந்த ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால நான் வந்து இந்த மூணுத்தை மட்டும் இப்போதைக்கு சொல்றேன். சரியா? உங்களோட அட்மிட் கார்டு பின்னாடியே வந்து மற்ற ஐடிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்க ஒரு செக் பண்ணிக்கோங்க. இந்த மூணுத்துல நீங்க எதை சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்களா, உங்களோட நேம் வந்து உங்களோட அட்மிட் கார்டுக்கு அப்படியே கரெக்டா மேட்ச் ஆகணும். டேட் ஆஃப் பர்த் கரெக்டா மேட்ச் ஆகணும். இதுல இருக்கக்கூடிய போட்டோ, ஆதார் கார்டுல இருக்கிற போட்டோ, இதுல இருக்கக்கூடிய போட்டோவும் ஓரளவுக்கு அது நியரஸ்டா இருக்கணும். நான் இது வந்து சின்ன வயசு போட்டோ, ரொம்ப சின்ன வயசு போட்டோ இருந்துட்டு இதுல வந்து நீங்க கொஞ்சம் இப்ப என் மூஞ்சி பாத்தீங்கன்னா என்னோட ஆதார் கார்டுல ரொம்ப சின்ன வயசு போட்டோ மாதிரி இருக்கும்.
நான் அது வந்து என்னாச்சுன்னா என்ன கேட்டாங்க வேற ஏதாவது ஒரு ஐடி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்ப நான் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போயிருந்தேன். அப்போ எனக்கு ஓரளவுக்கு என்னது இருந்தது. அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ அந்த போட்டோன்றது ரொம்ப முக்கியம். டேட் ஆஃப் பர்த் பேரு எல்லாமே என்ன இருக்கணும்னா அந்த உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட சாரி அட்மிட் கார்டோட மேட்ச் ஆயிருக்கணும். அது நீங்க நல்லா பார்த்துக்கணும். இந்த 2 தான். அதுக்கப்புறம் உங்களோட பிரிண்ட் அவுட் எடுத்த அட்மிட் கார்டு இப்போ 9ஆம் தேதி எக்ஸாம்னா 7, 8 இந்த டைம்ல எடுத்துக்கோங்க அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தா கூட ஓகே தான். ஓகேவா? கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் எடுத்தா போதும். அதுல வந்து ஒரு 4 பக்கம் 5 பக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 பக்கம் 5 பக்கமும் வந்து எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் அதை நீங்க எடுத்துட்டு போனா கூட அதெல்லாம் கிழிச்சு அவங்க வச்சுப்பாங்க. நீங்க அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அது ஒண்ணு மட்டும் இருந்தா போதும். இந்த 3 விஷயங்கள் தான். இல்ல எனக்கு அடிஷ்னலா வந்து தண்ணி பாட்டில் தேவைப்படுது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் தண்ணி பாட்டில் வந்து எடுத்துட்டு போங்க. அந்த பாட்டில் வந்து தண்ணி டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அந்த பாட்டில். மோஸ்ட்லி வந்து எல்லா எக்ஸாம் சென்டர்லயுமே வந்து தண்ணி வச்சிருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தண்ணியில ஒத்துக்காது அப்படின்னு ஏதாவது இருந்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் எடுத்துட்டு போங்க. முக்கால்வாசி நேரம் வந்து அவங்க இது பண்ணிப்பாங்க, அலோவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பெண்ணு எடுத்துட்டு போகணுமா எடுத்துட்டு போக கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்ணு வந்து கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போக அவசியமே கிடையாது. அவங்களே வந்து பேனா கொடுத்துருவாங்க. ரஃப் ஷீட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க. பேனாவும் கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு போகும்போது பிடுங்கிப்பாங்க. சரியா? ஸோ அதனால வந்து நீங்க வேற எதுவுமே எடுத்துட்டு போக தேவையில்ல. இந்த 3 விஷயம் 2 போட்டோ, ஐடி, பிரிண்ட் அவுட் இந்த 3 மட்டும் எடுத்துட்டு போனா போதும். உங்களுக்கு எக்ஸாம்ன்றது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே வந்து இது பண்ணிருவாங்க. சரியா? ஸோ நீங்க உள்ள போயிட்டீங்க. உள்ள போயிட்டு ஃப்ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது செக் பண்றது. சரியா? உங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? ஏதாவது மெட்டல் வச்சிருக்கீங்களா? சாவி வச்சிருக்கீங்களா? மோதிரம் போட்டிருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய செக் பண்ணுவாங்க. எதுவுமே போடல அப்படின்னா அடுத்த அப்படியே அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் நீங்க அந்த எக்ஸாம் சென்டர்ல சீட்ல போயிட்டு உங்களோட வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸாம் சீட்ல போய் உக்காருவீங்க. சரியா? உக்காந்த உடனே வந்து உங்களோட போட்டோ வந்து உங்களோட சிஸ்டம்ல வந்து இதுவாகிருக்கும். அதெல்லாம் எக்ஸாம் சென்டர்லயே சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு கமிஷனர் காப்பி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. கமிஷனர்ஸ் காப்பி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுல ஒரு டெக்ஸ்ட் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அந்த டெக்ஸ்ட் எங்க சார் நான் படிச்சுன்னு வரணுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. உங்களோட ஸ்கிரீன்லயே வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸ்கிரீன்லயே வந்து என்ன என்ன எழுதணும் அப்படின்றத அவங்களே கொடுத்துருவாங்க. அதை நீங்க பார்த்து ரன்னிங் லெட்டர்ஸ்ல எழுதினா போதும். கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும்னா அவசியம் இல்லை. நீங்க நார்மலா எப்படி எழுதுறீங்களோ அப்படி எழுதினா போதும். அதுல உங்களோட போட்டோ மற்ற இது எல்லாத்தையும் ஒட்ட சொல்லுவாங்க. அதை இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே கொடுத்துப்பாங்க. ரைட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரஃப் ஷீட்ன்றத கொடுப்பாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான்ப்பா கொடுப்பாங்க. சரியா? அந்த டைமர் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். பேனிக் ஆக தேவையில்ல. என்னடா இது ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்ட்டு. கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டா கொடுத்துருவாங்க. பென்னு கொடுத்துருவாங்க. பென்னு உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ரஃப் ஷீட்ல நல்லா கிறுக்கி வச்சுக்கோங்க. எழுதி பாருங்க. சரியா? நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. பிகாஸ் சில டைம் வந்து புது பேனா கொடுப்பாங்க. அதோட நிப்பு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பழகி இருக்காது. கரெக்டா? புது பேனா பழகி இருக்காதுல்ல. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு எழுதுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃப்ளோ வராம போயிடும். நம்ம வீட்டுல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தா எழுதுற பென்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு அங்க வந்து ரஃபா எழுதுற பென்ல வந்து ப்ராக்டிஸ் அதனால அங்க போட்டோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா? இன்டர்மீடியட் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க அப்படின்னா அது ஒரு மேட்டரா இருக்காது. பட் நான் இப்பதான் ஒரு டைம் வந்து எக்ஸாம் எழுத போறேன். நான் 2-3 தடவை தான் எழுதியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சரியா? நல்லா வந்து பேனா வந்து நிப்ப வந்து என்ன பண்ணிக்கோங்க சாஃப்ட் பண்ணிக்கோங்க எழுதி. நெக்ஸ்ட் உங்களோட மவுஸ் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா இல்லையான்றத 2-3 தடவை அந்த கிளிக் பண்ணி பார்த்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்து அதே மாதிரி ஸ்க்ரால் வராதுப்பா. அந்த மவுஸ்ல பாத்தீங்கன்னா எங்கடா மவுஸ் இப்போ காணோம். ஸ்க்ரால் பண்ற இது இருக்கும். அது வந்து வேலை செய்யாது. ஸோ அதனால வந்து நீங்க பாரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்படி ஒரு ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பிடிச்சி இழுத்து தான் நீங்க என்ன பண்ண அப் அண்ட் டவுன்ன்றது போற மாதிரி இருக்கும். ஒரு தடவை கிளிக் பண்ணா ஒரு தடவை ஆகுதா இல்ல ஆகாமல இருக்கா இல்ல 2 தடவை ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சரியில்லைன்னு ஃபீல் ஆச்சுனாலே என்ன பண்ணுங்க இது மவுஸ் சரியில்லாத மாதிரி இருக்கு வேற மவுஸ் வந்து மாத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க. கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மாத்தி கொடுத்துப்பாங்க. இவ்வளவு நேரம் எடுத்தேன் ரெக்கார்ட் ஆகுதா? எஸ் ரெக்கார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதாங்க விஷயம்.
அடுத்து மவுஸ் அந்த ஆட்டி பாருங்க, நல்லா கொஞ்சம் ஸ்பீடா போதா என்ன ஏதுன்றத பாருங்க. முடிஞ்சா வந்து உங்களோட ரஃப் ஷீட்டுக்கு கீழே வந்து உங்க அட்மிட் கார்டை வச்சு எழுதுங்க. அப்பதான் கொஞ்சம் ஸ்மூத்தா வந்து எழுத முடியும். இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன் சரியா? எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுனா தண்ணி குடிச்சிட்டு வந்துக்கோங்க. சீக்கிரமா வந்து எக்ஸாமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பவர் நேப், தூக்கம், ஒரு சின்ன தூக்கம் கூட தூங்கலாம். எப்படியும் வந்து கமிஷனர் காப்பி கொடுக்குறவங்க வந்து எழுப்பதான் போறாங்க. ஸோ அதனால வந்து நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது எக்ஸாம் ஆரம்பிச்சிருமோ அப்பெல்லாம் வந்து எந்த ஒரு பயப்படவும் தேவை கிடையாது. ஓகேவா? ரைட். ஸோ எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்க. நம்மளோட அனலைசிஸ் அப்படின்றது வந்து அது ஒரு தனியா வந்து சொல்லணும். அதை நான் முடிஞ்சா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வீடியோல வந்து அப்டேட் பண்றேன். எனக்கு செப்டம்பர் 9 எக்ஸாமு. ஸோ அதனால வந்து இதுக்கு மேல செப்டம்பர் 9 வரைக்கும் வந்து நம்மளோட சேனல்ல வந்து எந்த ஒரு வீடியோவுமே இருக்காது. நான் தலைமறைவா ஆயிட போறேன். சரியா? எல்லாருமே வந்து ஒழுங்கா படிங்க, கான்சென்ட்ரேட்டடா படிங்க. இந்த எக்ஸாம் வந்து நம்ம எல்லாருமே கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.